டேய் கண்ணீரை தொடடா, ஏன்டா அழுகுற? மகளிர் மன்றத்தார்கள் மற்றும் அத்தனை உள்ளங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மேடையிலே அமைந்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் கிருஷ்ணா ஆடியோ நிறுவனத்தார்களுக்கு அங்கே பணிபுரியும் அத்தனை உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு நாடகத்தை அமைத்த அந்த மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு அண்ணார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து நம்ம எங்க வாத்தியார் அவர் வாத்தியார் அண்ணார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு பணியை தொடர்போம். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஜெய ஆனந்தன் அண்ணார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து பணியை தொடர்கிறேன். நன்றி வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று பொய்யாமொழியினுடைய மெய்யான கருத்து. வேளாண்மை கைவிட்ட நாடெல்லாம் பிச்சை எடுக்குது. ஆனாலும் வள்ளுவர் என்ன சொல்றாரு? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். என்ன அர்த்தம்? உழவு தொழிலை நம்பியவர்கள் மட்டும் இனி வருங்காலங்களிலே வாழ முடியும். மற்றவர்களாம் வெட்டியா புகழணும். ஐயா உங்களை மாதிரி உண்டுமா? நீங்க தான் நல்லவர் வல்லவர், அவன் கொடுக்குற 5க்கும் 10க்கும் பொய்யா புகழ்ந்து காலத்தை ஓட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும்னு நான் சொல்லல. வள்ளுவரே 2000 வருடங்களுக்கு முன்னே சொல்லி வைத்திருக்கிறார். ஆகையினால விவசாயத்தை காப்போம், உழவை காப்போம், உலகத்தை மீட்போம். அந்த வகையிலே வேளாண்மை தான் மிகச்சிறந்தது என்ற எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த
பஞ்சம் இல்லை எனும் சத்துணவு கொடி விவசாயி விவசாயி மணப்பாறை மாடு கட்டி மாயவரோ ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரும் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு பசுந்தழைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு ஆத்தூருக்கு கிழிச்சம்பா பாட்டு வாங்கி வித விதச்சு ஆத்தூரு சிக்கடி சம்பா பார்த்து வாங்கி வித விதச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு செல்ல கண்ணு எந்த புடிச்சு இறைச்சு போடு சின்ன கண்ணு நாத்த பறிச்சு நட்டு போடு சில்லுக்கண்ணு தண்ணிய எந்த புடிச்சு இறைச்சு போடு சின்ன கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லால வச்சு கருத நல்லா விளைய வச்சு மதுரை ஜில்லால வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில செல்ல கண்ணு நீயும் அடிச்சு தூத்தி அளந்து போடு சின்ன கண்ணு மணப்பாறை மாடு கட்டி மாயவரும் ஏறு பூட்டி பொதிய ஏத்தி வண்டியில பொண்டாச்சி சந்தையிலே ஆ பொதியேத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் நம்ம விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு சின்ன கண்ணு விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா அம்மா கையில பெத்த ஆத்தா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு நன்றி 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 தாய்மார்களுக்கெல்லாம் நன்றி உணவு இல்லை என்றால் உழவு இல்லை என்றால் உணவில்லை உணவில்லை என்றால் உலகம் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம் உழவை காப்போம் உணவை மீட்போம் நல்ல விஷயம்தான் நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுகிறார் தண்ணி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை தண்ணி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை ஆனா தண்ணியை சேமிச்சு வைக்க நமக்கிட்ட திட்டம் இல்லை மழை பெஞ்சு நெல்லெல்லாம் முளைக்குது அரசு நெல் கொள்முதல் நிலையம்னு தண்ணி வந்து நெல்லெல்லாம் முளைக்குது அதை பாதுகாக்க திட்டம் இல்லை சாராய போத்தலை பாதுகாக்க அவ்வளவு திட்டம் இருக்குது நாட்டுல எங்க சொல்ல சாராயம்னா என்னது அது வந்து தீர்த்தம் புனித தீர்த்தம் என்ன செய்யறது ஆனாலும் ஒரு தம்பி நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா நாடிய கிராமத்துல பிறந்த நிமல் ராகவன் என்ற ஒரு பையன் இந்த உலகம் முழுவதும் நீர் மேலாண்மையை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார் கஜா புயலுக்கு பிறகு அவர் செய்த ஒரு பெரிய தியாகம் நம்ம ஆப்பிரிக்கா நாடான கென்யா போய் செய்து விட்டார் ஆப்பிரிக்காவும் ஆப்ப நாடுன்னு வலைதளத்துல பதிவு போட்டிருக்கார் தற்பொழுது கவின் நாட்டு கம்மாய் புதுக்கோட்டை அங்க நீர் மேலாண்மை நடைபெற்றுக் கொண்டிருக்க அந்த தம்பியினுடைய தலைமையில் சோழ மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் எல்லாம் நீர் மேலாண்மை கையில் எடுத்து உளவு தொழிலை வர்றவங்க அடுத்தடுத்து யாரெல்லாம் இந்த நீர் மேலாண்மை கையில் எடுக்கிறாங்களோ அவங்க பாதத்தை தலைவணிக்கு கும்பிடுறோம்னு கல்வெட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க ஆனா அதை பத்தி நமக்கு கவலை இல்லை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் எதுவோ ஒண்ணு நடக்குது நாமளும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நாளைய தலைமுறை வாழ்றதுக்கு வழி இருக்கா என்ற எண்ணம் சிந்தனை அதெல்லாம் கிடையாது 25 வருஷத்துக்கு முன்னால எல்லார் வீட்லயும் நெல்லு பற்ற கட்டி வச்சிருந்த விதை நெல்லு பற்ற கட்டி வச்சிருந்த விதை நெல்லு இப்ப நம்ம கிட்ட இல்ல வேற ஒருத்தன்ட்ட போயிருச்சு ஏன் போச்சு எதனால போச்சு ஏன் நம்ம கிட்ட இல்லாம போச்சுங்கிற எண்ணமோ அதுக்கான தெளிவோ அதுக்கான விளக்கமோ பதிலோ யாருக்கிட்டையும் இல்லை ஆனா நம்ம கிட்ட இருக்கிற விதை நெல்லை வச்சுக்கவும் முடியல அதிகமா விதை நெல்ல இருந்தா சட்டம் என்ன சொல்லுது உணவு பதுக்கல் சட்டம்னு நடைமுறையா கைது பண்ண சட்டம் இருக்கு ஆனா இவ்வளவு இருந்தும் அதை பத்தி யாருக்காவது அக்கறை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் ஆரிய கூத்து ஆடுனாலும் தாண்டவ கோனே காசு காரியத்துல கண்வையிடாத அதுலதான் குறியா இருக்கிறோம் வாழ்க்கைக்கு பணம் தேவைதான் ஆனாலும் பணமே வாழ்க்கையாகுமா ஒரு சின்ன பையனுக்கிட்ட 2 காலனா காசை கொடுத்து கடையில போய் ஒரு காலனாவுக்கு 1/4 கிலோ அல்வா வாங்கிட்டு வா ஒரு காலனாவுக்கு முந்திரி பருப்பு வாங்கிட்டு வான்னு கொடுத்து அனுப்புறாரு ஒருத்தர் காலனா அப்ப உள்ள ஓட்ட காலனா வாங்கிட்டு கடை வரைக்கும் போனவன் வாங்காம திரும்பி வந்துட்டேன் ஏன்டா வாங்கலன்னு கேக்குறாரு ஐயா 2 காலனா கொடுத்தீங்க எந்த காலனாவுக்கு அல்வா வாங்குறது எந்த காலனாவுக்கு முந்திரி பருப்பு வாங்குறது தெரியலன்னு இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் 2 காலனா தானே எதையோ ஒண்ணு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து தொலைய வேண்டியதான் நினைப்பான் ஆனா அப்படி இல்ல நாணயம் எப்படி தெரியுமா யாருக்காக கொடுக்க ஒதுக்கி வைக்கிற பணமோ அது அவருக்கு தான் போய் சேரணும் எந்த பொருளுக்காக எந்த பணத்தை எடுக்கிறோமோ அந்த பணத்துல தான் வாங்கணும் என்ற நயம் இருந்தது நாணயமும் இருந்தது 5000 ரூபாய் ராமதாஸ் மச்சான்ட்ட கொடுத்து வச்சு அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன்னா
தொடாம வச்சிருந்தா நாணயம். ஆமா. அவர்தான் அடுத்த வாரம் வருவாருன்னு எடுத்து செலவு பண்ணிட்டு வேற பணத்தை வச்சா அதுக்கு பேர் நாணயம் இல்லைன்னு கண்டுபிடித்தார்கள். அப்படியெல்லாம் வாழ்ந்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நஞ்சான உணவை தின்னுக்கிட்டு நஞ்சான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு ஆனாலும் நல்லா இருக்கிறதாக எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அது வாழ்க்கையா? எது வாழ்க்கை என்பது யதார்த்தத்தை புரியாமல் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை உணர வேண்டும். அந்த வகையிலே ரொம்ப காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. வருகிறான் காவலன். நாரதர் கூறியபடி வேடனாக ஒரு மாதிரி வேள்வி மலைச்சாரல் வந்து விட்டோம். என்ன அழகான இடம்! இந்த இடமே இவ்வளவு அழகென்றால் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு அழகு என்பதற்கு இந்த இடம் ஒரு எடுத்துக்காட்டு. இங்குதானே வள்ளி காவல் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். சத்தம் ஏதும் தென்படுகிறதா? ஆலோலம் சோ. என்ன அற்புதமான கானம்! குழல் எழுதி யாழ் எழுதி என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று அந்த வள்ளுவருடைய வாக்கிற்கிணங்க ஆலோலம் சோ என்று பண்பாடுகிறார். ஆலோலம் சோ. சில இடங்கள்ல ஆழோலம் சோ, சில இடங்கள்ல ஆலோலம் சோ, சில இடங்கள்ல ஆலோலம் சோ. புரியுதா? 3 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு? கஜடதபரம் எங்கனங்கமன எரள வளல வல்லின மெல்லின இடையினம் தமிழ்நாடு நாமெல்லாம் தமிழர்கள். தமிழ் தமிழாவே இல்லை இந்த உலகத்துல. எங்க போய் சொல்ல? இன்றைய தலைமுறை 5 லட்சம் இளைஞர்களுக்கு எழுத படிக்க தெரியல தமிழ். இன்றைய தலைமுறை 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்றால் இந்த நாட்டுல நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு பேசுறாங்களா? அவங்க என்ன செய்வோம்? எப்படி இருக்கு நிலைமை? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில தமிழுக்கு சங்கம் இல்ல. சிங்கப்பூர்ல 17 தமிழ் சங்கம் இருக்கு. ஜெர்மனில 100 கோடி ரூபாய்க்கு தமிழ் ஆராய்ச்சி மையம் தனிப்பெரும் பெண்ணாக ஒருத்தி தொடங்கி இருக்கிறார். அமெரிக்கா நயாகரா நீரருவி நல்வரவுன்னு தமிழ்ல இருக்கு. நம்ம வீட்டுல தமிழ்லையும் பேர் இல்ல, நாக்கிலையும் தமிழ் இல்ல, நாட்டிலையும் தமிழ் இல்ல, வீட்டிலையும் தமிழ் இல்ல. நாளைய வரலாறு என்ன சொல்லும் என்று பார்ப்போம். இருந்தாலும் ஒரே ஒரு பாட்டோட போயிடுவோம். ஏரி கரையின் நேரே ஆசை தீர கொஞ்சம் பேசுவோம்.